அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ பக்தி கணபதி திருக்கோயில்ல இப்போ வந்து போஸ்ட் போடுற பணி நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கல் கட்டி இந்த காங்கிரீட் பண்றாங்க. கொத்தனார் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அண்ணா என்ன நடந்துட்டு இருக்கு? மண்ணு விட்டு விட்டுட்டு இருக்கோம், தொட்டி வெட்டிருக்கோம் சார். எதுக்கு தொட்டி கட்டுறீங்க? தொட்டி ஸ்ட்ராங் தான் சார். எந்த காலத்துலயும் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கணும், அதுக்காக தொட்டி கட்டணும் சார். இதுல ஒன்றரை ஜல்லி போட்டு காங்கிரீட் போட்டு 5 தலைமுறைக்கு அசைக்க முடியாது. ஏன்னா எல்லாம் காலம் பாக்ஸ் மாதிரி அந்த இரும்பு வச்சு செய்வாங்க, எல்லாம் போஸ்ட் போட்டு அப்படிதான் செய்வாங்க. ஆனா நீங்க அடி அடி இது வந்து நல்லா வலுவா இருக்கணும்ன்றதுக்காக. ஆமா சார். ஓகே, அப்படி இருந்தாதான் வலுவா இருக்கும், எந்த காலத்துலயும் அசைக்க முடியாது. நல்ல அருமையான வேலை. ஆமாங்க சார். இப்ப இதை வந்து அந்த மட்டத்தை வந்து மூடிடுவாங்க மணலால. இதை புதைச்சு இதுக்கு மேல இனிமே பாக்ஸ் போட்டு எழுப்ப போறாங்க. இப்ப மேஸ்திரி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இப்ப எதுக்காக இந்த பாக்ஸ் போட்டுறீங்க? இதனோட பயன் என்ன? கல்லு டைரக்டா காங்கிரீட் போட்டா பாக்ஸ் போட்டு போட்டோம்னா டைரக்டா செல்லுக்குள்ள ஒரு 10 வருஷத்துல அரிக்கும். கல்லு ஒட்டி போட்டோம்னா இன்னும் ஒரு 20-30 வருஷம் லாங் லைஃப் கிடைக்கும். அதே போல வருங்காலத்துல இது தோணுனாலும் இந்த காங்கிரீட்டை உடைக்கிறதும் கஷ்டம். ஆமா, அப்படித்தானே? இதான் நம்ம பேஸ் மட்டம். கர்ப்பகிரகமும் முன் மண்டபமும் இதுல தான் எழும்ப போகுது. ஒவ்வொரு பக்கமும் மண் நிரப்பி அந்த தொட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் இது உள்ள காங்கிரீட்டை குழப்பி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் மேலே எப்போதும் போல பாக்ஸ் நடைமுறை வந்துடும். இப்போ பாருங்க, ஏற்கனவே நேத்திலாம் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு குழியாக காமிச்சேன், நடந்து போகிற மாதிரி வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்க, ஒவ்வொரு பக்கமும் அந்த பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்த லிங்கம் இருக்கு பாருங்க, இது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஆதி காலத்துல வந்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணக்கூடிய கிணறா இருந்திருக்கு. பிற்காலத்துல தண்ணி வந்து வத்திடுச்சு. அதுக்கப்புறமா இதை இடிக்க வேணான்றதுனால இந்த மண்ணை போட்டு துத்து இது மேல லிங்கத்தை எழுப்பி இது உள்ள பார்வதி உள்ள இருக்கிற மாதிரி ஒரு அம்சம் செஞ்சிருக்காங்க. இப்ப விரைவில் வந்து இன்னும் பணி வேகமா போகும். அதனால அருள்மிகு ஸ்ரீ பக்தி கணபதி திருக்கோயில் விரைவில் குடமுழக்கு பண்ணணும். அதுக்கு வந்து அனைத்து பக்தர்களும் உங்களுடைய ஆதரவையும் நன்கொடையும் மணல், செங்கல், ஜல்லி, எம்சாண்ட், பிசாண்ட் இவற்றின் மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிவித்து விரைவில் பணி நிறைவடைய ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.